அனைவருக்கும் வணக்கம். சுஜாதா அவர்களின் ஏன், எதற்கு, எப்படி. விலங்குகள் தங்கள் காதுகளை அசைக்க முடிவதால் அவற்றுக்கு என்ன லாபம்? மனிதனால் ஏன் முடியவில்லை? விலங்குகளுக்கு சத்தம் ஒரு முக்கியமான இன்புட். அபாயம் வரும் திசை அல்லது சக மிருகம் அல்லது இறை கூப்பிடும் திசை இவற்றை கூர்ந்து கவனிக்கவும் சத்தத்தை குவிக்கவும் காதுகளை அசைப்பது பயன்படும். மனிதனுக்கு நாகரிகம் வந்த பின் உயிர் வாழும் தேவைக்கு காதசைக்கும் அவசியம் விலகி போய் விட்டது. எதிர்காலத்தில் மனிதனுக்கு காதுகள் சிறிதாகி ஒரு கட்டத்தில் காதே இல்லாமல் பிறக்கும் சாத்தியக்கூறும் உண்டு என்கிறார்கள். இப்போது கூட காதை நன்றாக அசைப்பவர்கள் 10,000-ல் ஒருவர் உள்ளனர், நாக்கால் மூக்கை தொடுபவர்கள் போல. இன்டர்நெட்டில் சாட் செய்யும் போது பேச்சு பரிமாற்றம் உடனடியாகவும் வெப் கேமராவில் படம் சிறிது தாமதமாக அசைந்தும் தெரிவது ஏன்? இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டர்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் போது அலை அகலம் பேண்ட் வித் என்னும் சமாச்சாரம் தான் செய்தியின் வேகத்தை நிர்ணயிக்கும். பேச்சுக்கு தேவையான அலை அகலம் ஒரு படத்தை அனுப்புவதற்கான அலை அகலத்தை விட குறைவு. மேலும் இன்டர்நெட்டில் செய்தி பாக்கெட் என்று சொல்லப்படும் பொட்டலங்களாக சிறிது சிறிதாக பிரித்து அனுப்பப்பட்டு மறுமுனையில் கோக்கப்படுகிறது. சில சமயம் பாக்கெட் தவறினால் நீங்கள் சொல்லுவது போல் அசைந்தும் தடுக்கியும் தெரியும். ஃபைபர் எனும் கண்ணாடி குழாய் மூலம் ஒளி வடிவில் செய்தி அனுப்பும் முறை வந்ததும் இந்த குறைகள் தீர்ந்து போகும். இப்போதே skype.com போன்ற மென்பொருள்கள் பயன்படுத்தி உலகில் எங்கிருந்தாலும் தெளிவாக பேசிக்கொள்ள முடிகிறது. மனக்கவலையினால் தரையில் நரை விழும் என்கிறார்களே, கவலைக்கும் தலைமுடிக்கும் ஏன் முடிச்சு போடுகிறார்கள்? ஆரோக்கியம், வம்சம், சூழ்நிலை மூன்றும் தான் நரைப்பதற்கு காரணம். முடியின் கால்களில் மெலனின் என்னும் சமாச்சாரம் சப்ளை தீர்ந்து விடுவதால் நரை வருகிறது. தலைமுடி சாதாரணமாக 2 to 4 வருஷம் வளர்கிறது. அதன் பின் 2-3 மாசம் சும்மா இருந்துவிட்டு உதிர்கிறது. புது கேசம் வளர்கிறது. இப்படி தினம் 50 to 100 முடிகளை நாம் இழக்கிறோம். பொதுவாக நரைமுடியை கருப்பு மறைத்திருக்கும். அதிர்ச்சி தரும் ஒரு சம்பவம் நிகழும் போது சிலருக்கு டெலோஜென் எஃப்ளூவியம் என்னும் விளைவினால் சற்றென்று ஒரு நாளைக்கு 300 முடி கொட்டிவிட மறைந்திருந்த நரைமுடிகள் எல்லாம் பொசுக்கென்று தெரிய ஆரம்பித்துவிடும். பொதுவாக உயிரினங்களை ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்கிறோம். இனம் பிரிக்க முடியாத உயிரினங்களும் உலகில் ஆயிரக்கணக்கில் உண்டு என்கிறார்களே, உண்மையா? ஆயிரக்கணக்கில் இருப்பதாக தெரியவில்லை. செக்ஸ் இல்லாத உயிரினங்களும் ஹெர்மோப்ரோடைட்களும் எளிய ஒற்றை செல்களில் உள்ளன. மண்புழு போலவே டாப்கினியா என்னும் நீர்வாழ் உயிரினம், அதுவே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும். டாப்கினியா இயற்கையான குளோனிங் முறையில் தனக்குத்தானே கருத்தரித்து தன் வயிற்றில் முட்டைகளை அடைக்காத்து இனத்தை பெருக்கிக் கொள்கிறது. பரிணாமத்தில் ஆண் பெண் வகை ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் இனப்பெருக்கம்தான் பெரும்பான்மை. பைபிள் சொல்வது போல் கடவுள் ஆண் பெண் என்று அவர்களை சிருஷ்டித்து ஆசீர்வதித்தார். சிப்பியும் சிப்பிக்குள் முத்தும் எப்படி உருவாகிறது? சிப்பி என்பது உயிருள்ள ஜென்மம். 2 கெட்டியான செல்களினிடையே பஞ்சு போன்ற உடல் பகுதியை பொத்தி வைத்திருக்கும் தசை பகுதியை அப்டக்கர் என்கிறார்கள். குட்டியாக இதயம், செதில்கள் எல்லாம் உண்டு. சிப்பி பிறக்கும் போது ஆணாக பிறந்து இறுதியில் பெண்ணாக மாறுகிறது. சிப்பிக்குள் துகள் வடிவத்தில் ஏதாவது நுழைந்துவிட்டால் அதன் குறுக்கீட்டை நீக்க சிப்பியின் உள்போர்வை நேக்கர் என்ற வஸ்துவால் மூடி உருட்டி உருட்டி முத்தாக்குகிறது. பருத்து விளைந்த முத்துக்கு ஏலக்கடையில் ஏக கிராக்கி. ஏராளமாக நுரை வருகிறது என்றும் கிருமி இறந்து விடுகிறது என்றும் விளம்பரங்களை பார்த்து பல பட்பசைகளை உபயோகிக்கிறோம். இவற்றால் உமிழ்நீருக்கு ஏதேனும் கெடுதல் உண்டா? பட்பசைகளால் உமிழ்நீருக்கு ஏதேனும் கெடுதல் நேர்ந்தால் அரசாங்கம் அவற்றை தடை விதித்திருக்கும். நுரை வருவது ஒரு பொய்யான ஆரோக்கிய உணர்வை ஏற்படுத்துவதற்கே. ஜெல் வெத்து பல் வைத்தியர்கள் சிபாரிசு செய்யும் எமோஃபோம் போன்ற பசைகளில் நுரை வராது. பாக்டீரியா நீக்குவதாக சொல்லும் விளம்பரங்களை நம்பாதீர்கள். பட்பசை வியாபாரம் இந்தியாவில் 150 கோடி பிசினஸ். பாதிக்கு மேல் விளம்பரத்தின் உபயம். நம்மை ஆண்ட ஆங்கிலேயரிடமிருந்து நாம் நிறைய பழக்க வழக்கங்களை பழகிக் கொண்டோம். நம்மிடமிருந்து அவர்கள் ஏதாவது பழக்கத்தை கையாளுகிறார்களா? அவர்களிடமிருந்து நாம் பழகியதில் முக்கியமானது டீ குடிக்கும் வழக்கம்.
இந்தியாவிலிருந்து சென்றது நம்முடைய மிளகு ரசம், களி போன்ற உணவு பதார்த்தங்கள். ரைஸ் போன்று தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு சென்ற வார்த்தைகளும் உண்டு. வேறு என்ன? லஞ்சம் போன்றவை அவர்களிடமிருந்து நமக்கு வந்த பழக்கங்கள் தான். ஹம்மிங் பேர்டு பின்னோக்கியும் பறக்குமாமே, எப்படி? தேன் சிட்டை பறவை உலகின் தெண்டுல்கர் என்று சொல்லலாம். செகண்டுக்கு 80 தடவை சிறகடித்து பின்பக்கம் என்ன, மேலே கீழே பக்கவாட்டில் என்று சமயத்துக்கு தக்கபடி இயங்க வல்லது. சிறகடித்து கொண்டே அந்தரத்தில் நிற்க வல்லது. மலர்களில் தேனை செகண்டுகளில் உறிஞ்ச அடுத்த மலருக்கு தாவ இந்த பறக்கும் வேகமும் டெக்னிக்கும் அதற்கு தேவைப்படுகிறது. உலகில் 300 வகை தேன் சிட்டுக்கள் உள்ளன. 22 சென்டிமீட்டரிலிருந்து உங்கள் கட்டை விரல் அளவுக்கு சின்னதான தேன் சிட்டுகள் வரை உள்ளன. 22 சென்டிமீட்டரிலிருந்து உங்கள் கட்டை விரல் அளவுக்கு சின்னதான தேன் சிட்டுகள் வரை உள்ளன. அரேபிய நாடுகளில் நான் பல வருடங்கள் வேலை செய்திருக்கிறேன். அங்கு குதிரைகளை பார்த்ததில்லை. ஆனால் வாட்டசாட்டமான பெண்களை வர்ணிக்கும் போது அரேபிய குதிரை மாதிரி என்கிறார்களே, அப்படி என்ன அங்க லட்சணம்? வாட்டசாட்டமான பெண்களை வர்ணிக்கிற ஒரு ஒப்பீடு இது. காவடி சிந்து பாட்டில் மகரத் வஜன் கோயில் கம்பம் என்கிறதும் இதேதான். இம்மாதிரி ஓவர் சைஸ் பெண்களை அமேசான்கள் என்றும் சொல்கிறார்கள். சாக்பீஸால் சுவரில் எழுதும்போது, பாத்திரம் தேய்த்து விளக்கும் போது, தெர்மாக்கோல் அட்டை உரசும் போது, இப்படி ஏற்படும் சில சத்தங்களை கேட்கும்போது பற்கள் கூசுகின்றனவே, ஏன்? நம் காதுகளை 10 கிலோஹெர்ட்ஸுக்கு மேற்பட்ட கீச்சு கீச்சு உரசல் சத்தங்கள் தொந்தரவு செய்யும். சாக்பீஸால் அல்லது ஆணியால் எழுதும்போது இந்த விருப்பமுள்ள சத்தங்கள் எழுகின்றன. எனக்கு தெர்மாக்கோல் சத்தம் எதுவும் செய்யாது. ஆனால் உள்ளங்காலால் யாராவது சுண்ணாம்பு அடித்த சுவரில் தேய்த்தால் மயிர் கூச்செறியும். காலம் சென்ற எங்கள் நாய் மிமி எங்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது யாராவது மௌத்தார்கன் வாசித்தால் அழ ஆரம்பித்துவிடும். புயல் வருவதை முன்கூட்டியே அறிய முடிகிறது. மழை வரப்போவதை ஒரு ஆண்டுக்கு முன்பே கேலண்டர்களில் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த பூகம்பம் வருவதை மட்டும் எத்தனையோ விஞ்ஞான முன்னேற்றம் உள்ள ஜப்பான் நாட்டில் கூட கோபே பகுதியில் 1995 நேர்ந்த பூகம்பத்தை முன்னறிவிக்க முடியவில்லை. அதிர்ச்சி பிரதேசம் இது என்று சில இடங்களை கணித்து சொல்லலாம். ஆனால் அந்த இடத்தில் பூகம்பம் எப்போது வரும் என்று சொல்வது கடினம். ஈரானில் வரும், இங்கிலாந்தில் வராது. குஜராத்தில் வரும், கும்பகோணத்தில் வராது. இவ்வளவுதான் சொல்ல முடியும். பூகம்பம் அடிக்கடி ஏற்படும் பகுதிகளில் அதிர்ச்சியை தாங்கக்கூடிய பாதிக்கப்படாத வீடுகளை கட்டி பூகம்பத்தால் ஏற்படும் நஷ்டத்தை குறைக்கலாம். உதாரணமாக கலிபோர்னியாவில் நிகழ்ந்த பூகம்பமும் ஈரானில் 2003 வந்ததும் ரிக்டர் அளவில் ஒரே எண்ணிக்கைதான். கலிபோர்னியாவில் 5 பேர் செத்தார்கள், ஈரானில் 50,000 வரை. உலகில் ஒவ்வொரு முறை பூகம்பம் வரும்போதும் எனக்கு ஒருவர் போன் பண்ணி, நான் இது முன்பே சொன்னேன், என்ன கொஞ்சம் இடம்தான் மாறிவிட்டது என்று கூறுகிறார். விரும்மாண்டி திரைப்படம் டிஜிட்டல் கலர் கரெக்ஷன் என்னும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளதாமே, அது என்ன தொழில்நுட்பம்? விரும்மாண்டியில் டிஜிட்டல் கலர் கரெக்ஷன் பயன்படுத்தப்படவில்லை. கமலுக்கு அந்த டெக்னாலஜி தெரியும். இருந்தாலும் படம் வெளியிடுவதில் தாமதமாகிவிடும் என்பதால் அதை பயன்படுத்தவில்லை. அடுத்த படத்தில் நிச்சயம் பயன்படுத்துவேன் என்கிறார். பிலிமில் எடுத்த காட்சிகளை பிறகு ரிவர்ஸ் டெலிசினி மூலம் டிஜிட்டலாக மாற்றி மேக், ஃபைனல் கட் ப்ரோ போன்றவற்றை பயன்படுத்தி செப்பனிடப்படுகிறது. அடுத்த கட்டமாக டிஜிட்டல் கலர் கரெக்ஷன் செய்தால் படப்படைப்பில் ஏற்பட்ட அத்தனை தவறுகளும், உதாரணமாக கண்ணுக்கு கீழ்ப்படியும் நிழலும் வெளிச்ச குறைகளும் கூட நீக்கப்பட்டுவிடும். மாசு மறுவே இல்லாமல் பொலிவடையும். சின்ன சின்ன பூச்சிகள் கூட தன்னை யாராவது சீண்டினால் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிக்கின்றன, சீறுகின்றன. ஆனால் மரவட்டை போன்ற சில பூச்சிகள், பிராணிகள் தங்களைவே சுருட்டிக் கொள்கின்றனவே. இரண்டுமே தற்காப்புத்தான். மரவட்டை சுருட்டிக் கொள்வதால் ஏறக்குறைய பந்து போலாகி குச்சியால் தள்ளினால் உருண்டு தப்பித்து விடுகிறது. முள்ளமன்றி முள்ளை விரித்து காட்டி தப்பிக்கும். பெண்கோளின் போன்ற ஓடி ஒளிந்து கொள்ள முடியாத பிராணிகள் சுருண்டு படுத்துக் கொள்கின்றன. சூத்திரை பாவை போல நடிக்கிறாயே என்று பெண்களை திட்டுகிறார்களே, யார் இந்த சூத்திர பாவை?
சூத்திரம் என்பது கயிறு. சூத்திரதாரி நம்மை மறைமுக கயிற்றால் ஆட்டி படைக்கும் கடவுள். பாவை என்பது பொம்மை. சூத்திர பாவை என்றால் கயிற்றால் இயக்கப்படும் பொம்மை. பொம்மலாட்டம் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? பெரும்பாலான நடிகையர் டைரக்டரின் சூத்திரப்பாவைகள்தான். பெரும்பாலான கணவர்களும் சூத்திரப்பாவைகளே. சாலையில் ஸ்பீடாக வண்டி ஓட்டி செல்லும் போது போலீசார் ஒரு கேமராவின் உதவியால் வண்டியின் வேகத்தை எத்தனை கிலோமீட்டர் என்று கணக்கிடுகிறார்களே, எப்படி சார்? அது காமிரா அல்ல, டாப்ளர் ரேடார். நமது போலீசார் இதை ரேடார் கன் என்கிறார்கள். எக்ஸ் பாயிண்டில் இயங்கும் ஒரு சிறிய ரேடார் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து நுட்பமான அலைகள் கிளம்பி ஓடும் வாகனத்தின் மேல் விழுந்து பிரதிபலிக்கும். அதன் துடிப்பெண் சிறிய திரையில் பதிவாகும். டாப்ளர் விளைவை, டாப்ளர் எஃபெக்ட் பயன்படுத்தி வாகனத்தின் வேகத்தை மைக்ரோ செகண்டுகளில் காட்டிவிடும். கிரிக்கெட் மேட்சில் பந்து வீசும் வேகத்தை கணக்கிடுகிறார்களே, அதுவும் இதேபோல் டாப்ளர் ரேடாரை பயன்படுத்தித்தான். வில்வித்தை பழகுபவர்கள் கூட குறி தவறாமல் இலக்கை அடிக்க இந்த டாப்ளர் ரேடார் யூனிட்டை பயன்படுத்துகிறார்கள். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு ஒரு செகண்டில் இவ்வளவு அடி பாயும் என்பதை குறி தவறாமல் சொல்லிவிடும். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு ஒரு செகண்டில் இவ்வளவு அடி பாயும் என்பதை குறி தவறாமல் சொல்லிவிடும். உடலுக்கு தேவையான உணவு, அதற்கேற்ற உழைப்பு கொடுத்து முதுமையை தவிர்க்க முடியவில்லையே, ஏன்? மனிதன் இனவிருத்திக்கு தேவையில்லாத போது அதனை இயற்கை கழற்றி விடுகிறது. நீ வாழ்ந்தது போதும், இடத்தை காலி பண்ணு என்று சொல்லும் எச்சரிக்கை சிக்னல் தான் முதுமை. முதுமைக்கான அடையாளங்கள் இவை: 1. தினசரியில் 25 வருடங்களுக்கு முன் பகுதியை படிப்பது. ஆபிச்சுவரியை முதலில் பார்ப்பது. 2. கூட்டத்தில் இருக்கும்போது விழமாட்டோம் என்று நம்மை தைரியப்படுத்திக் கொள்வது. 3. போட்டு வந்த சட்டை பெருசாவது, பெல்ட்டில் ஓட்டை போடாதது. 4. பெட்டி நிறைய மாத்திரைகள். 5. நீங்கள் தாத்தா என்று நினைப்பவர் உங்களை தாத்தா என அழைப்பது. 6. பழைய நினைவுகள் எளிதில் மனதில் கிடைக்காதது. 7. உங்கள் மனைவி அல்லது கணவர் வெளியே புறப்பட்டால் எங்கே போகிறார் என்று கவலைப்படாதது. 8. என்னை ஆளை விடு என்று வீட்டிலேயே இருக்க விரும்புவது. வயசானதுக்கு இன்னும் 2 முன்னுதாரணங்கள் உள்ளன. 1 மறதி, மற்றது மறந்து போய்விட்டது. இது எல்லாம் மீறி முதுமையில் உழைக்கிறார்கள் என்றால் அது இயற்கையை தந்த போனஸ். கரடி தாயத்து, நரிப்பல் டாலர், யானைமுடி மோதிரம் இவையெல்லாம் மனோவசிய ரீதியாக ஆண்களுக்கு வீரத்தை கொடுக்கிறதாமே, உண்மையா சார்? உண்மையில்லை. மனோதத்துவ ரீதியாக ஏதாவது பரிகாரம் செய்து கொண்டு விட்டோம் என்கிற திருப்தியை வேண்டுமானால் கொடுக்கும். என் மனைவி எனக்கு கூட கையில் வைக்கிற காளியம்மன் கயிறு என்கிற சிவப்பு கயிறு கட்டியிருக்கிறாள். நான் அதை நீக்காமல் இருக்க காரணம் கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்குத்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.